அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா நபியினா முஹம்மது வபாரிக் வஸல்லிம் அலைஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் ரிஸ்கை அதிகரித்து தரக்கூடிய ஒரு சூறாவினை குறித்து உங்களுக்கு நான் கூற இருக்கின்றேன். குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூறாவிற்கும் ஒவ்வொரு மகிமை உண்டு. அதே போன்று ரிஸ்கை அதிகரித்து தருவதற்கென்று ஒரு சூறா இருக்கிறதா, மேலும் அதை ஓதினால் நமக்கு ரிஸ்க் அதிகமாக கிடைக்குமா? எனது வாழ்க்கை அனுபவத்தின் மூலம் இதனை நான் உங்களுக்கு கூற இருக்கின்றேன். எனது குடும்பம் ஒரு சாதாரண நடுத்தர வர்க்க குடும்பம். அதிக அளவில் பணம் இல்லை என்றாலும் கடன் இல்லை என்ற அளவில் நிம்மதியாகவே சென்று கொண்டிருந்தது. திடீரென ஏற்பட்ட மருத்துவ செலவுகளால் அதிக அளவில் கடன்பட வேண்டியிருந்தது. மேலும் தொழிலிலும் பயங்கர நஷ்டம். என்ன செய்வதென்று தெரியாமல் மிகுந்த குழப்பத்தில் இருந்தோம். கடன் கொடுத்தவர்களெல்லாம் கழுத்தை பிடிக்க கடனை செலுத்த முடியாமலும், மேலும் தொழிலிலும் போதிய வருமானமின்றியும் மிகுந்த அளவில் வருத்தத்தில் இருந்தோம். ஆனால் அல்லாஹ் இந்த நிலையை எனக்கு மாற்றி கொடுப்பான், என்னுடைய கடன்களை அடைக்க வைப்பான் என்ற அல்லாஹ்வின் மீது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டும் இருந்தது. அப்பொழுது நான் 5 வேளை தொழுகைகளை மட்டும் தொழுவேன். அதன் மூலம் அல்லாஹ்விடம் நான் துவாக்களை கேட்பேன். இவ்வாறு என்னுடைய வாழ்க்கை பயணம் சென்று கொண்டிருந்தது. ஒரு முறை ஒரு விருந்தினர் வீட்டிற்கு சென்ற பொழுது ஒரு புத்தகம் ஒன்றை கண்டேன். அந்த புத்தகத்தை எடுத்து வாசித்து கொண்டிருக்கும் போது இடையில்தான் அந்த சூறாவினை பற்றி குறிப்பிட்டிருந்தது. இந்த சூறாவை ஒவ்வொரு நாளைக்கும் 7 முறை ஓதி வரும்போது நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய ரிஸ்க் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று அதில் சொல்லப்பட்டிருந்தது. இதற்கு முன்னர் நான் இது போன்ற வாக்கியங்களை படித்ததில்லை. இந்த சூறாவை ஓதினால் நமக்கு ரிஸ்க் அதிகமாக கிடைக்குமா? அல்லாஹ் தானே நமக்கு ரிஸ்கை அதிகமாக அள்ளி தருபவனும் மேலும் குறைத்து கொடுப்பவனும் அவன்தானே. அவ்வாறு இருக்கும்போது இந்த சூறாவின் மூலம் நாம் எவ்வாறு ரிஸ்கை அதிக அளவில் பெற முடியும் என்று எனக்கு நானே எண்ணிக்கொண்டு வீடு திரும்பிவிட்டேன். இருப்பினும் அந்த சூறாவினுடைய பெயர் என் மனதில் ஆழப்பதிந்து விட்டது. மனித உள்ளம்தானே, நாமளும் ஓதி பார்ப்போமே. ஒரு நாளைக்கு 7 முறை தானே. மேலும் இதன் ஓதுவதனால் நமக்கு எந்த பாவமும் வரப்போவதில்லை. மாறாக குர்ஆன் ஓதியதன் நன்மைதான் நமக்கு கிடைக்கும். இருந்தாலும் நாம் இதனை முயற்சி செய்து பார்ப்போம் என்று அன்று முதல் அந்த சூறாவினை ஒவ்வொரு நாளும் 7 முறை ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு நான் ஓத ஆரம்பித்தேன். அவ்வாறு தினமும் ஓதியதன் விளைவாக எனக்கு அந்த சூறா விரைவில் மனனமாகிவிட்டது. என் உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விட்டது. அந்த சூறாவில் அல்லாஹ் என்னதான் கூறியிருக்கின்றான், ஏன் இந்த சூறா ஓதுவதனால் நமக்கு ரிஸ்க் அதிகமாக கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதன் தமிழர்த்தத்தை படிப்போமே என்று ஒரு நாள் அதன் தமிழர்த்தத்தை வாசிக்க முடிந்தேன். அல்லாஹ் நபிகள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில அறிவுரைகளை கூறிவிட்டு பின்னர் தஹஜ்ஜுத் தொழுகை பற்றியும் நரக நெருப்பினுடைய வேதனைகளை குறித்தும் ஃபிரௌனுடைய சமுதாயம் குறித்தும் சில வசனங்களை கூறியிருக்கின்றான். அதன் பின்னர் அந்த சூறாவினுடைய முடிவில் தஹஜ்ஜுத் தொழுகை பற்றிய விரிவான விளக்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அந்த சூறாவினுடைய தமிழ் அர்த்தத்தை படித்து முடித்த பிறகு என்னுள் நான் உறுதிமொழி எடுத்துக்கொண்டேன். நான் தஹஜ்ஜுத் தொழுகையை 5 வேளை தொழுகையை எவ்வாறு இடைவிடாமல் தொழுது வருகிறேனோ அது போன்ற தஹஜ்ஜுத் தொழுகையை வளமையாக்கி கொள்ள வேண்டும். மேலும் தஹஜ்ஜுத் தொழுது அதன் மூலம் என்னுடைய துஆக்களை இறைவனிடம் கேட்க வேண்டும் என்று என்னுள் நான் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டேன். அன்று முதல் தஹஜ்ஜுத் தொழுகையை நான் தொழுக ஆரம்பித்தேன். மேலும் தஹஜ்ஜுத் தொழுகையில் சுஜூதில் இருக்கும்போது அல்லாஹ்விடம் அதிக அளவில் துஆ கேளுங்கள், உங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஒரு ஹதீஸை கேட்டது எனக்கு நினைவில் இருந்தது. எனவே என்னுடைய துஆவை சுஜூதில் அதிகப்படுத்தினேன். அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அருட்கொடை மனனம் செய்யும் ஆற்றலாகும். குர்ஆனில் ஏதாவது ஒரு சூறாவை மனனம் செய்ய வேண்டும் என்று நான் எண்ணினால் அந்த சூறாவினுடைய ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் தமிழர்த்தத்தை நான் பார்ப்பேன். அந்த சூறாவினுடைய ஒரு வாக்கியத்தை படிப்பேன். அந்த சூறாவானது எனக்கு விரைவில் மனனமாகிவிடும். அதன் காரணமாக அதிக அளவிலான சூறாக்களை நான் மனனம் செய்து வைத்திருந்தேன். அவ்வாறு நான் மனனம் செய்து வைத்திருந்த சூறாக்கள் அனைத்தையும் பயன்படுத்தி நீண்ட நேரம் தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுக ஆரம்பித்தேன். அந்த தொழுகையை எனது வளமையான தொழுகையாகவும் ஆக்கிக்கொண்டேன். 5 வேளை தொழுகையை எப்படி தவறாமல் தொழுது வருகிறோமோ அது போன்ற தஹஜ்ஜுத் தொழுகையும் நான் தவறாமல் தொழுது வந்தேன். மேலும் அதில் சுஜூதில் இறைவனிடம் அதிக அளவில் துஆக்களை கேட்க ஆரம்பித்தேன். இறைவா, உன்னை அன்றி வேறு எவராலும் இந்த நிலையை எனக்கு மாற்றித்தர இயலாது. மனிதர்களிடம் நான் போய் கேட்பதை விட நீயே எனக்கு சிறந்தவன். நீயே எனது இந்த நிலையை முழுவதுமாக எனக்கு மாற்றித்தர முடியும். இந்த கடன்களை எனக்கு நீக்கி கொடு. என்னுடைய தொழிலிலும் எனக்கு விருத்தியை ஏற்படுத்தி கொடு. கடனில்லாத வாழ்வினை எனக்கு கொடு என்று இறைவனிடம் நான் மன்றாடி அழுது துஆ கேட்டேன். அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருப்பவன் அல்லாஹ் ஒருவனே. அவனே அனைத்திற்கும் அதிபதி.
அவன் நாடினால்தான் நிச்சயமாக எனது இந்த நிலை மாறும் என்ற உறுதியான நம்பிக்கை மட்டும் எனக்கு இருந்தது. அதனை கொண்டு அல்லாஹ்விடம் நான் துஆ கேட்டேன். உன்னை என்று வேறு எவராலும் எனக்கு இந்த நிலையை மாற்றித்தர இயலாது அல்லாஹ். கடன் இல்லாத வாழ்க்கையை கொடு, என்னுடைய தொழில் எனக்கு ரிஸ்கை அதிகப்படுத்தி கொடு என்று இறைவனிடம் தொடர்ந்து மன்றாடி வந்தேன் தஹஜ்ஜுத் தொழுகையின் மூலமாக. தஹஜ்ஜுத் தொழுகையும் தவறாமல் தொழுது வந்தேன். மேலும் எனக்கு தஹஜ்ஜுத் தொழுகையை அறிமுகப்படுத்திய அந்த சூறாவினையும் தினமும் நான் 7 முறை தவறாமல் ஓதியும் வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ், நான் எதிர்பாராத சமயத்தில் அல்லாஹ் எனக்கு அதிக அளவில் அருள் புரிந்தான். என்னுடைய கடன்கள் அனைத்தையும் நீக்கினான். மேலும் எனக்கு அதிக அளவில் தொழிலில் ரிஸ்கையும் அதிகப்படுத்தி கொடுத்தான். இப்பொழுது கடன் இல்லை என்ற அளவில் நிம்மதியாக வாழ்ந்து வருகின்றோம். கடனோடு இருக்கக்கூடிய சமயத்தில் எந்த விஷயத்திற்கெல்லாம் நான் ஏங்கி கலங்கி நின்றேனோ அந்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக என்னை விட்டு நீங்குவதை காணும் பொழுது அந்த சமயத்தில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கண்ணீர் வடிக்காமல் நான் இருப்பதில்லை. இப்பொழுது எங்களது கடன் முழுமையாக தீர்ந்தது. மேலும் தொழிலிலும் நல்ல அபிவிருத்தி ஏற்பட்டது. எங்களுக்கு இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தது அல்லாஹ் மட்டுமே. அவனையே நான் முழுமையாக நாடியிருந்தேன். அவனையே நான் முழுமையாக நம்பினேன். அவனிடமே நான் முழுமையாக கேட்டேன். நிச்சயமாக அல்லாஹ் தான் எனக்கு என்னுடைய கடன்களை நீக்கி மேலும் என்னுடைய தொழிலிலும் நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுத்தான். அந்த சூறாவினை குறித்து நான் உங்களிடம் கூறுகின்றேன். அல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 73வது சூரா முஸம்மில். இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு அல்லது மஹரிப் தொழுகைக்கு பிறகு 7 முறை ஓதி வர வேண்டும். மேலும் தஹஜ்ஜுத் தொழுகையும் தவறாமல் தொழுது வந்து சுஜூதில் உங்களுடைய துஆவை அதிகப்படுத்தி அல்லாஹ்விடம் கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய கடன்கள் அனைத்தையும் நீக்கி விடுவான். நீங்களும் வளம் பெறுவீர்கள். அதன் பிறகு நீங்களும் அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய நிலைமையை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.